ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு ராஜா டெக் சேனல். இது ஒரு வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதாவது சண்டே QnA வீடியோ தான். நீங்கள் கேட்ட கொஸ்டின்ஸ் எல்லாத்தையுமே இந்த ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம். கம்யூனிட்டி போஸ்ட்டில் இந்த தடவை கேட்கல, யாரும் தப்பாக நினச்சிக்கிறாங்க. கொஸ்டின்ஸ் அந்த அளவுக்கு ஏற்கனவே பார்த்தீங்கன்னா அதிகமாக இருந்தது ரீசென்ட் வீடியோஸில். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ரீசென்ட் வீடியோஸில் கேட்டிருந்த இம்பார்ட்டன்டான கொஸ்டின்ஸாக எடுத்திருக்கோம். ஒன்று அந்த கொஸ்டின்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத ஒரு சின்ன ஸ்க்ரீனில் உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், அது பாருங்கள். கைஸ், நம்ம ஃபஸ்ட்டாக பார்க்கக்கூடிய கொஸ்டின் என்னன்னா, மாதவன் அப்படிங்கிறவங்க கேட்டிருக்காங்க. அதாவது ஒரே வீடியோவை 2 டைம் அப்லோட் பண்ணால் காப்பிரைட் ப்ராப்ளம் வருமானு. கண்டிப்பாக உங்களுடைய வீடியோ நீங்கள் பண்ணுறீங்கன்னா மான்சேஷன் ரிலேட்டடாக தான் ப்ராப்ளம் வர சான்ஸ் இருக்குது. இந்த ரீயூஸ்டு கண்டென்ட், டூப்ளிகேட் கண்டென்ட், இந்த மாதிரி ப்ராப்ளம். அதை தவிர நீங்கள் அடுத்தவங்களுடைய வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக உங்களுக்கு லைக் இந்த காப்பிரைட் ஸ்ட்ரைக் இஷ்யூலாம் வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. மேக்ஸிமம் ரெண்டுத்தையுமே நீங்கள் ட்ரை பண்ண வேண்டாம். ஒரு வீடியோ மட்டும் உங்களுடைய கண்டென்ட்டை நீங்கள் ரெகுலராக அப்லோட் பண்ணுங்கள். ஒரே வீடியோ நீங்கள் மேக் பண்ணிவிட்டு இது என்னுடைய கண்டென்ட் தானே அப்படின்னு சொல்லிட்டு 2 டைம்லாம் அப்லோட் பண்ணிங்கன்னா மான்சேஷனில் பிரச்சனைகள் வர சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால் அதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா துர்கா பிரசாத் அப்படிங்கிற சேனல்லேருந்து கேட்டிருக்காங்க, எத்தனை சப்ஸ்கிரைப் வந்தால் தம்ப்நெயில் வைக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி. தம்ப்நெயிலை பொறுத்த வரைக்கும் நமக்கு இத்தனை சப்ஸ்கிரைப் இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் கணக்கு கிடையாதுங்க. நீங்கள் தம்ப்நெயிலுக்கு மொபைல் வெரிஃபிகேஷன் பண்ணியிருக்கணும் உங்களுடைய யூடியூப் சேனலுக்கு. ஸோ வெரிஃபை பண்ணுறதை பற்றி ஆல்ரெடி டீட்டெயிலாக வீடியோ மேக் பண்ணியிருக்கோம். ராஜா டெக் மொபைல் வெரிஃபை அப்படிங்கிற மாதிரி சர்ச் பண்ணி பார்க்கலாம். இல்லைனா நம்மளுடைய சேனல் பிளேலிஸ்ட் யூடியூப் டுட்டோரியலில் பிளேலிஸ்ட்டில் போய் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ மற்றபடி நீங்கள் வெரிஃபை பண்ணியும் வரல அப்படின்னு சொன்னால் அக்கௌண்ட்டை செக் பண்ணுங்கள். அண்ட் கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்கள், ஒரு வேளை வந்தாலும் வந்துடும் குயிக்காக. ஸோ அதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. மற்றபடி இதில் பெரிய பிரச்சனைகள் எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா லவ் மை நேட்டிவிட்டி அப்படிங்கிறவங்க ரிப்ளை பண்ணதுக்கு கீழே ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. அதாவது யூடியூப்பில் எந்த வீடியோ போட்டால் ரீச் ஆகும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. அதே சமயம் யூடியூபர் ஆகணும் ஆசை, ஆனால் மொபைல் ஃபோன் மட்டும் தான் இருக்குது. குக்கிங்னாலும் நான் தான் பண்ணணும், பிளாக்னாலும் நான் தான் பண்ணணும், கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. நிறைய பேர் சூப்பராக பண்ணுறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. நீங்களே சொன்ன மாதிரி நிறைய பேர் சூப்பராக பண்ணுறாங்க. ஸோ எல்லாருமே பார்த்தீங்கன்னா எடுத்த உடனே பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் அவங்க சினிமாட்டிக் மாதிரியான வீடியோஸ் நிறைய பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய ஃபுட்டேஜஸ்லாம் 4Kல வீடியோ எடுக்கிறது, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய குவாலிட்டி எல்லாம் அந்த அளவுக்கு இருக்குதுன்னா அதெல்லாம் குயிக்காக வர்றது கிடையாது. லைக் எல்லாருக்குமே அப்படி இருக்குன்னு சொல்ல முடியாது. சிலர் பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியலாக ஸ்டேபிளாக இருக்கிறவங்க லைக் பண்ணலாம், லைக் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியும் யூடியூப்பில் வீடியோஸ் நிறைய மேக் பண்ணலாம். பட் ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கோங்க, நம்ம ஸ்டார்டிங்கில் இருக்கோம்னா நீங்கள் என்னென்ன விஷயங்கள் வச்சிருக்கீங்களோ அதை வச்சே நீங்கள் பெஸ்ட்டாக கொடுக்க முடியுதா, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கா, நல்ல என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்குதா. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் மட்டும் பார்த்தாலே போதும். மற்றபடி நீங்கள் இந்த கண்டென்ட் ரீச் ஆகுங்கிறதுக்காக அதை ட்ரை பண்ணுற அப்படிங்கிற மாதிரி பர்டிகுலர் ஒரு விஷயத்துக்குள்ளே போக வேண்டாம். உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு, நீங்கள் எது அதிகமாக விரும்புதீங்க அப்படிங்கிறத பார்த்து அதில் நீங்கள் கன்சிஸ்டண்டாக இருக்க முடியுமா அப்படிங்கிறதையும் செக் பண்ணிவிட்டு நீங்கள் ரெகுலராக பண்ணுங்கள். அதில் ஏற்கனவே கண்டென்ட் டாபிக் ஓரளவுக்கு நீங்கள் இந்த மாதிரி பண்ணலான்னு இருக்கேன் அப்படிங்கிற ஒரு ஐடியாவை எடுத்துக்கோங்க. ஸோ அதில் ரெகுலராக பண்ணுங்கள். மற்றபடி இந்த கண்டென்ட் போட்டால் ரீச் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். லைக் ஒரு 100 இல்லை 1000 கண்டென்ட்னாலும் நம்ம சொல்லலாம். பட் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் அதில் கன்சிஸ்டண்ட்டாக இருக்கணும்னா உங்களுக்கு அது பிடிச்ச மாதிரி இருக்கணும். உங்களுக்கு ஓரளவுக்கு அதில் பார்த்தீங்கன்னா அதிகமாக நீங்கள் தேடக்கூடிய விஷயங்களாக இருக்கணும். ஸோ அந்த மாதிரி இருந்தால் தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் அதில் இன்னும் பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்லலாம். சக்ஸஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் பர்டிகுலராக இந்த ஒரு இடத்துல ரீச் ஆகுறது மட்டும் கிடையாது, அது போக அது நிறைய விஷயங்களில் இருக்குது. ஸோ அதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எதை பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை ரெகுலராக பண்ணுங்கள். கன்சிஸ்டண்ட்டாக கண்டிப்பாக உங்களுக்கு அந்த சக்ஸஸ் வரும். பட் அதுலேயே நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களுடைய ஒர்க்கை நீங்கள் மறந்து போகிறதுக்கு சான்ஸ் இருக்கும். நான் எவ்வளவோ எஃபர்ட் எடுத்துட்டேன், அவ்வளோதான், இதுக்கு மேலே பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு டிமோட்டிவேட் ஆகிற மாதிரி ஆகலாம். ஸோ அதனால் அதை மட்டும் அவாய்ட் பண்ணிக்கோங்க. மற்றபடி கண்டிப்பாக நீங்கள் கண்டக்ட் பண்ணலாம். எது இருக்கோ அதை வச்சு நீங்கள் பண்ணுங்கள், அதை வச்சே சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணலாம். இப்போ வரைக்கும் என்கிட்ட மொபைல் மட்டும் தாங்க இருக்குது. ஸோ அதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. ஜஸ்ட் நீங்கள் எதை வச்சுனாலும் ஆரம்பிக்கலாம், அதெல்லாம் பிரச்சனையே கிடையாது அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதுக்கு அடுத்ததான் பார்த்தீங்கன்னா எஸ்எம் செய்திகள் அப்படிங்கிற சேனல்லேருந்து கேட்டிருக்காங்க, ப்ரோ என்னோட சேனல் மான்சேஷன் எனேபிள் பண்ணிட்டேன், இப்போ $10 ரீச் பண்ணிட்டேன், ஆட்சன்ஸில் எப்போ ஆட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. ஆட்சன்ஸில் எப்போவுமே பார்த்தீங்கன்னா 7 to 12 கரெக்டாக பார்த்தீங்கன்னா எவ்ரி மந்த் இந்த 7 to 12 பார்த்தீங்கன்னா ஆட் ஆகும். ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஆட் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆட் ஆக போகும்போதே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வரதுக்கும் சான்ஸ் இருக்குது. கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்கள். அப்பப்போ ஆட்சன்ஸ் பேஜை செக் பண்ணிகிட்டே இருங்க. ஆக்ஷன் பட்டன் ஷோ ஆனிச்சுன்னா அதுக்கு அடுத்த ப்ராசஸ் நீங்கள் ஐடி வெரிஃபிகேஷன் அண்ட் மற்ற ப்ரொசீஜர்ஸ் எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ அதை பொறுத்த வரைக்கும் ப்ராப்ளம் இல்லை. அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ரெடில்ஸ் பாய் தமிழ் அப்படிங்கிற சேனல்லேருந்து கேட்டிருக்காங்க. அதாவது மான்சேஷன் அப்ளை பண்ணுறதுக்கு அப்புறம் சப்ஸ்கிரைபர் ரேஞ்ச் 1000க்கு கீழே குறைஞ்சா என்ன ஆகும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. கண்டிப்பாக மான்சேஷன் உங்களுக்கு அதில் இஷ்யூ இருக்கும். அதாவது நீங்கள் அகைன் ரீச் பண்ணிட்டு தான் அதை அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். பட் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன தான் கன்சிஸ்டண்ட்டாக இல்லை, லைக் வீடியோ அப்லோட் பண்ணல பட் ரீச் ஆகிட்டு அப்படிங்கிற மாதிரி இருந்தாலுமே உங்களுக்கு இந்த இஷ்யூ வராதுங்க. ஏன்னா நீங்கள் கரெக்டாக என்ன 1000லேயே இருக்க போகிறீங்க அதுக்கு கீழே வர்றதுக்கு. ஸோ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நீங்கள் 1000 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணுறது எல்லாமே அந்த ஒரு வீடியோஸ் ஆல்ரெடி இருக்கக்கூடிய வீடியோஸில் தான்னா ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா ஒரு 1100 200 அதுக்கு மேலே
வேலை போய்கிட்டே இருக்கும். ஸோ அதை பொறுத்து நீங்கள் ப்ராப்ளமே கிடையாது, எதையும் ஒரி பண்ணிக்க தேவையில்லை. ஒரு வேலை அப்படி இருந்தாலும் ஜஸ்ட் ரீச் பண்ணிட்டு நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க, அவ்வளோதான விஷயம். ஸோ இதை பொறுத்து நீங்கள் வந்து பெருசாக ஒரி பண்ணிக்க தேவையில்லை. அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா லத்து சாய்ஸ் அப்படிங்கிற சேனல்லேருந்து கேட்டிருக்காங்க, வீடியோஸ் டெலிட் பண்ணால் சப்ஸ்கிரைபர் கவுண்ட் போயிடுமா அப்படிங்கிற மாதிரி. கண்டிப்பாக போகாதுங்க. சப்ஸ்கிரைபர்ஸ் கவுண்ட்டை பொறுத்த வரைக்கும் அந்த டெலிட் பண்ணாலுமே வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைபர் ரேஞ்ச் இருக்க தான் செய்யும். பட் கண்டென்ட் வந்து நீங்கள் ஓவரால் கொலாப்ஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டெலிட் பண்ணுறதுலாம் ப்ராப்ளம் இல்லை, பட் வந்து டெலிட் பண்ணுற கண்டென்ட்டுக்குள்ளேருந்து வந்திருப்பாங்க இல்லையா நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ். ஸோ அதுக்கு ரிலேட்டடாக வந்து வீடியோஸ் வந்து எப்போவுமே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ அதுதான் முக்கியமான ஒரு விஷயம். மேக்ஸிமம் உங்களுடைய கண்டென்ட் வந்து ஒரே டாப்பிக்கில் இருந்ததுன்னா பார்க்கக்கூடிய ஆடியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ரெகுலராக வந்து இருப்பாங்க. ஸோ அதுக்காக தான் சொல்கிறோம், மற்றபடி பிரச்சனைகள் இல்லை. அது கண்டிப்பாக வந்து குறையாது, அவங்களே அன்சப்ஸ்கிரைப் பண்ணாத வரைக்கும். ஸோ கண்டிப்பாக இதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. ஸோ அதுக்கு அடுத்ததான் நம்ம லாஸ்ட்டுக்கு முன்னாடி பார்க்கக்கூடிய ஒரே ஒரு கொஸ்டின் இதுதான். அதாவது ஜெஸ்ஸி தமிழ் பியூட்டி டிப்ஸ் அப்படிங்கிற சேனல்லேருந்து கேட்டிருக்காங்க, வாட்ச் ஹவர்ஸ் 1 மந்தில் ரீச் ஆகணுமா, ஆனால் நான் சேனல் ஸ்டார்ட் பண்ணி 3 மந்த் ஆகுது அண்ட் வந்து வாட்ச் ஹவர்ஸ் வந்து ரீச் பண்ணல அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. கண்டிப்பாக கிடையாதுங்க. வாட்ச் ஹவர்ஸ் இந்த 4000 வாட்ச் ஹவர்ஸ் லாங்கர் கண்டென்ட்டுக்கான மான்சிஷன் ப்ரோக்ராமை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கண்டிப்பாக வந்து லாஸ்ட் 12 மந்த், அதாவது 12 மாதத்துக்குள்ளே 1 இயர்க்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரீச் பண்ணி தான் போதும். மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு 1 மந்த் அப்படிங்கிறதுலாம் கிடையவே கிடையாது. யார் சொன்னாங்க அப்படிங்கிறது தெரியல, பட் 1 மந்த் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து கிடையாது. வாட்ச் ஹவர்ஸ் அப்படிங்கிறது இந்த 4000 மணி நேரமும் 1000 சப்ஸ்கிரைபர்ஸும், அதில் 1000 சப்ஸ்கிரைபர் நீங்கள் எப்போனாலும் ரீச் பண்ணிடலாம். ஒன்ஸ் நீங்கள் ரீச் பண்ணிட்டீங்கன்னா போதும். பட் 4000 வாட்ச் ஹவர்ஸ் அப்படிங்கிறது லாஸ்ட்டு 12 மாதத்துக்குள்ளே, அதாவது தட் மீன்ஸ் 1 இயர்க்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ரீச் பண்ணியிருக்கணும். ஸோ இதான் விஷயம், கிளியராக புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ கைஸ் கொஸ்டின்ஸ் எல்லாமே பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு கிளியராக புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். அண்ட் ஒன் மோர் கொஸ்டின் வந்து இருக்குது. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா பர்டிகுலராக ஒருத்தவங்க வந்து பேமெண்ட் ரிலேட்டடாக வந்து கேட்டிருந்தாங்க, உங்களோட ஏர்னிங்ஸை பற்றின டீட்டெயில்ஸ் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அவங்களுடைய சேனல் நேம் வந்து நான் வந்து பார்க்கல, ஸோ ஜஸ்ட் வந்து ஸ்க்ரீனில் ஷோ பண்ணுறேன். ஸோ அவங்க வந்து கேட்டிருந்த ஒரு விஷயம், ஸோ ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நான் வந்து அப்டேட் பண்ணியிருக்கவும் செஞ்சேன். அதாவது ப்ரீவியஸ் வீடியோவில் ஏர்னிங்ஸ் வந்து வந்துருச்சு அப்படிங்கிறத பற்றின டீட்டெயில்ஸ் மேக் பண்ணியிருந்தேன். ஸோ அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா தம்ப்நெயிலில் கொடுத்துருந்தேன். பட் இருந்தாலும் நான் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஸ்க்ரீன்ஷாட் வந்து சைடில் கொடுத்துருக்கேன். ஸோ இதை மட்டும் பார்த்துக்கோங்க. ஜஸ்ட் வந்து என்னோட ஏர்னிங்ஸ் வந்து இவ்வளோதான். ஸோ இது தவிர அது பற்றினா பெருசாக இதில் மறைக்கிறதுக்கு எதுவும் இல்லை. இந்த கொஸ்டினையும் லாஸ்ட்டாக ஆட் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன், உங்களுக்கு கிளியராக புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஓவரால் இந்த டீடைல்ஸ் எல்லாத்தையுமே உங்கள்கிட்ட ஷேர் பண்ண நினச்சேன் கைஸ், கிளியராக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த ஒரு வீடியோ இதுக்காக தான் மேக் பண்ணேன். மேஜராக ஒரு சில கொஸ்டின்ஸ் எல்லாமே இருந்தது, யூடியூப் ரிலேட்டடான இம்பார்ட்டன்டான கொஸ்டின்ஸ் அண்ட் நம்ம சேனல் ரிலேட்டடான சில கொஸ்டின்ஸ்க்கும் ஆன்சர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஒரு வீடியோவில் தான் கைஸ், வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும், கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்கள் எலிமெண்ட்ஸ் வந்து இருந்தால் மறக்காம கமெண்ட்ஸ் ரெடி பண்ணுங்க. அதனால் முடிஞ்ச அளவுக்கு நெக்ஸ்ட் QnAலையோ இல்லைனா லைவ்லையும் கூட அதை பற்றின டீடைல்ஸ் எல்லாமே சொல்றதுக்கு ட்ரை பண்றேன். ஃபைனல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸ் செட் பண்ணிட்டீங்கன்னா நான் போகிற அந்த மாதிரி வீடியோஸ்க்கும் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துடும் கைஸ். அதுதான் கைஸ் இந்த ஒரு வீடியோ பார்த்துக்கிறோம். நன்றி. பாய், see you. நல்ல வீடியோ சந்திப்போம்.